ஹரியோ. சிந்திக்க சில துளிகள். இன்று நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவி எல்லா நாளும் சந்தோஷமாக இருக்க போகிறதில்ல. ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட நம்ம சங்கடப்படுவோம், சண்டை கட்டிக்குவோம், விவாதம் பண்ணுவோம். இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது தானே, புதுசு ஒன்றும் கிடையாது, எல்லா குடும்பத்துலேயும் நடக்கும். ஆனால் நாம் ஏதாவது சண்டை கட்டிக்கிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம வீட்டில் யாராவது பெரியவங்க வர்றாங்கன்னு வச்சுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சண்டையை நிறுத்திட்டு கம்முன்னு அப்படியே கப்பு சுப்புன்னு நல்லவங்க மாதிரி அப்படியே நடிப்போம். ஏன் அப்படி? நம்ம சண்டை கட்டுறதை பார்த்துட்டு அவங்க வேதனைப்படக்கூடாதுங்கிறதுக்காக. வேற என்ன? அதே மாதிரி நம்ம குழந்தைகள், நம்மளுடைய குழந்தைகள் பள்ளிக்கூடம் படிக்கும்போது, சின்ன குழந்தையாக இருக்கும்போது அதுக்கு முன்னாடி நாம் சண்டை போடக்கூடாது. ஏன்? அதுக்கு மனசு பாதிக்கும். நாம் கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தை பெற்றாச்சு, இனி வாழ போகிறது குழந்தைக்காகத்தானே. அந்த குழந்தையினுடைய மனசை பாதிக்காமல் இருக்கணும், அது நல்லா படிக்கணும், அது நல்லா வளரணும், இந்த சமுதாயத்தில் உயர்ந்தவன் நாம் வளரணும் அப்படின்னா அவன் சிந்தனையில், அவன் படிப்பில் நல்லா கவனம் செலுத்தணும்னு நாம் நினச்சோம்னா அந்த குழந்தைக்கு முன்னாடி நாம் சண்டை போடக்கூடாது, திட்டிக்கக்கூடாது, கண்டபடி பேசிக்கூடாது. இதெல்லாம் நாம் கற்றுக் கொடுக்குற பாடமாக மாறும். அதுக்கு அது மனசில் ஏதாவது ஒன்று பாதிச்சிடும். அது போய் கிளாஸில் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கலாம், சோர்வாக இருக்கலாம், உற்சாகமாக செயல்பட விளையாட முடியாமல் போகலாம். அந்த குழந்தைக்கு அதுவே ஒரு நோயாக கூட மாறலாம். அதனால் குழந்தைய பெரியவங்களை விட உயர்வாக தெய்வம் மாதிரி நினைக்கணும். நம்ம அது முன்னாடி நம்ம சங்கடங்களை, நம்ம கஷ்டங்களை எல்லாம் கொட்டக்கூடாது. சனினே, நான் இத்தனை கஷ்டப்பட்டு நான் படிக்க வைக்கிறேன், அவளை நீ இப்படி வந்து நிற்கிறியே அப்படின்னு எல்லாம் திட்டக்கூடாது. அதுவும் அவளை பாரு, எவ்வளோ மார்க் வாங்கிட்டு வந்திருக்கா, எப்படி படிக்கிறா, நீ எந்த இருக்கிறியே, இப்படியெல்லாம் திட்டக்கூடாது. இப்படியெல்லாம் திட்டுனா, அதுவும் அடுத்த குழந்தைகளோட ஒப்பிட்டு திட்டுனா அது ரொம்ப மனசு பாதிக்கும், ரொம்ப மனசு பாதிக்கும். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு தரம் இருக்குது. நம்மளோட குணம் தானே நம்ம குழந்தைகள் இருக்கும், நம்மளுடைய ரத்தம் தானே நம்ம குழந்தையில் ஓடுது. அப்போ நமக்கு என்ன தகுதியோ அந்த தகுதி தானே நம்ம குழந்தைகிட்டு இருக்கோம். ஆனால் அது மேலும் அதனுடைய தகுதியை வளர்த்துக்கணும், மற்றவங்கள் போல் நம்ம குழந்தையும் சிறப்பாக இந்த சமுதாயத்தில் வரணும் அப்படின்னா அதுக்கு உற்சாகம் கொடுக்கணுமோ தவிர தட்டி கொடுக்குற, தண்டிக்கிறதுனால, திட்டுறதுனால இது நடக்காது. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம குழந்தைய உயர்வாகவும் மற்றவங்க குழந்தைய சாதாரணமாகவும் நினைக்கக்கூடாது. அது நம்ம மற்றவங்களை பாதிக்கும், நம்மளை பாதிக்காது, மற்றவங்களை பாதிக்கும். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குது. எங்கள் அக்கா பொண்ணு கோமதி கவர்மெண்ட் ஸ்கூலில் 10th எழுதியிருக்கா. அன்றைக்கி ரிசல்ட் வர்ற நாள். அவன் என்ன மார்க் எடுத்தான்னு தெரியல, மொத்தத்தில் பாஸ் ஆகிட்டா, பரவாயில்ல, நல்ல மார்க்கு. ஆனால் நான் இன்னும் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு நண்பர் வீட்டுக்கு போனேன். அவர் பொண்ணு படித்து அதே 10th எழுதியிருக்கா, என்ன மார்க் எடுத்திருப்பான்னு கேட்கலான்னு போனேன். நான் கேட்கலான்னு போகும்போதே அவங்க கேட்டாங்க, அக்கா பொண்ணு பாஸ் ஆகிட்டாளா அப்படின்னு. ஓ, பாஸ் ஆகிட்டா, பரவாயில்ல அப்படி. அப்புறம் உங்கள் பொண்ணு பாஸ் ஆகிட்டாளா? என் பொண்ணு பாஸ் ஆகிட்டாளா? ஸ்கூல் ஃபஸ்ட்டா செகண்டான்னு கேளுங்க, நீங்கள் பாஸ் ஆகிட்டான்னு கேட்குறீங்க. அது கரெக்ட், அவங்க சொல்கிறது கரெக்டு. ஆனால் அவங்க கேட்குறது சரியா? உங்கள் பொண்ணை வந்து பாஸ் ஆகிட்டாளான்னு கேட்கக்கூடாது, அடுத்த பொண்ணை பாஸ் ஆகிட்டாளான்னு கேட்கலாமா? இது நியாயமா? அவள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான், அவள் சரியாக படிக்காமல் கூட இருக்கலாம். ஆனாலும் அந்த தராதரத்தை பிரித்து காட்டணுமா? இது மனசு பாதிக்கும் இல்லையா? அவள் மனசு கேள்விப்பட்டால் அவள் கேள்விப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இது எப்போ ஒரு 20 வருஷத்துக்கு, இன்றைக்கி அவளோட புள்ள காலேஜ் படிக்கிறா அப்படின்னா பார்த்துங்களேன், ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஆனாலும் இன்றைக்கி என் மனசில் இருக்குது அப்படின்னா அது ஏதாவது ஒரு மூலையில் அது ஒரு நிரண்டல் இருந்ததுனால தான் இன்றைக்கி இருக்குது. ஒரு மனுஷனுக்கு ஒரு விஷயம் பதிவாகுதுன்னா அது ஆழமாக பாதித்த விஷயமா இருக்கணும், அல்லது பரபரப்பான ஆனந்தமான விஷயமா இருக்கணும். இந்த 2 தான் மனசில் பதிவாகும். இது ஒரு கசப்பான சம்பவம்னா கூட இன்றைக்கு வரையில் ஞாபகம் இருக்குது பாருங்கள். இது காரணம் ஒரு பாதிப்பு தானே. அதனால் அடுத்தவங்களையும் வந்து நாம் ஒரு தரவில்லாமல் பேசக்கூடாது. அப்படி பேசினா வந்து அவங்களுடைய மனசை நாம் புண்படுத்துகிற மாதிரி ஆகும். இதை ஞாபகம் வச்சுங்க.
ஏதோ எனக்கு தெரிஞ்ச அனுபவம். நன்றி, வணக்கம்.